ஹலோ ஷோல் வெல்கம் டு இடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சன்னா மரு இருக்குது பாருங்கள். ஸோ அந்த சன்னா மருவில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா சன்னா மருவில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒரு சில டைப்ஸ் தான் தெரியுது. பட் அதில் ஒரு சிலது இல்லை. நான் அதில் ஒரு சிலது மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் இன்னும் சிலதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து இன்னும் கொண்டு வரல. ஓகேங்களா? ஸோ அக்ரி ஹாபியில் இருக்கிறது அண்ட் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் ஷோல் நீங்கள் யாராவது வீடியோவுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா ஏகப்பட்ட குளறுபடி இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் என்னால் வந்து ப்ராப்பராக வீடியோ போட முடியாமல் இருந்தது. ஸோ கண்டென்ட்டு கூட என்னால் யோசிக்க முடியல. ஆனால் அந்த அளவுக்கு பயங்கரமான பிரச்சனை போயிட்டுருக்கு. அதான் ஸோ ஷோல் சன்னா மருவில் என்னென்ன டைப் இருக்குதுன்றத பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது சன்னா மருலியஸ். ஸோ சன்னா மருலியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் காணக்கூடிய ஒரு மீன் கிடையாது. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா முழுக்க நீங்கள் வந்து இந்த மீனை பார்க்கலாம். ஏன்னா இந்த மீன் வந்து அங்கே இங்கே ஸ்ப்ரெட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ சன்னா மருலியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நேம் வந்து புல்சை ஸ்னேக்கர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட வாலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்கள். ஸோ அதை வச்சு இந்த மீனுக்கு வந்து புல்சை ஸ்னேக்கடுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து தமிழில் இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அவுரி மீனுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு இடத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பேர் மாறும்னு நினைக்கிறேன். ஸோ பட் பெருசாக வளரக்கூடிய மீன் இது. அந்தளவுக்கு குண்டாக வளராது, ஆனால் நல்லா நீட்டமாக வளரும் இந்த மீன். ஸோ அக்வேரியம் ஹாபியில் இந்த மீனை நீங்கள் வச்சு வளர்க்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் பெரிய ஸ்பேஸ் கொடுங்க, அவ்வளோதான் விஷயம். பிகாஸ் இந்த மீன் கண்டிப்பாக 1.5 அடிக்கு மேலே போயிடும். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது சன்னா பெசிடோமா மருலியஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சன்னா வெரைட்டியில் அடுத்ததாக இந்தியாவில் வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு வெரைட்டினா இந்த பெசிடோமா மருலியஸ் தான். நம்ம சேனலில் வந்து பார்க்குறவங்களுக்கு இந்த வெரைட்டியை வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இந்த மீன் வந்து பார்க்க முடியாது. இது எண்டமிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா கேரளா அண்ட் தமிழ்நாடு பார்டர்ஸில் இந்த மீனை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் சன்னா பெசிடோமா மருலியஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு வேறு ஒரு ஸ்பீஷியஸ். ஓகேங்களா? பார்க்க சன்னா மருலியஸ் மாதிரி இருந்தாலுமே டோட்டலாக இது கொஞ்சம் வேறு ஒரு ஸ்பீஷியஸ். பார்க்க சன்னா மருலியஸ் மாதிரி இருந்தாலுமே அந்த மீனுக்கும் இந்த மீனுக்கும் டிஃப்ரென்சேஷன் இருக்குது. ஓகேங்களா? பட் பார்க்க கொஞ்சம் சிமிலராக ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஷோவில் இந்த மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து இந்த மீன்கள்லாம் பிடிப்போம். ஸோ பெரிய மீன்லாம் வந்து கறி வச்சு சாப்பிட்ருவாங்க. சின்ன மீன்லாம் என்ன பண்ணுவோன்னா எடுத்துகிட்டு வந்து வளர்ப்போம். ஸோ நல்லா குட்டியாக சூப்பராக இருக்கும். ஆரஞ்சு கலரில் அந்த பாடியில் வந்து பேட்டர்ன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அண்ட் ஃபின் பேட்டர்னும் சீனாக இருக்கும். ஸோ கிணத்துலலாம் போட்டு வளர்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன்கள் வந்து பார்க்கவே முடியறதில்ல. என்டேஞ்சர் ஸ்பீஷஸ் ஆகிடுச்சானே தெரில. ஏன்னா கண்ணிலே படுறதில்ல. நாங்களாம் பிடிச்சாலே இப்போது ஃபுல்லாக இந்த வளர்த்து மீன் தான் பிடிக்கிறோம். ஜிலேபி, அதுக்கப்புறம் இந்த வளர்த்து வரால்லாம் இருக்குது பாருங்கள், வியட்நாம் வரால், அதுதான் பிடிக்கிறோம். இப்போ இந்த மீன்லாம் பார்க்கவே முடியறதில்ல. பட் ஒரு சூப்பரான ஒரு மீன், நம்ம இந்தியாவை நேட்டிவாக கொண்ட மீன் தான். நல்லா அழகான ஒரு வெரைட்டி. அண்ட் அக்வேரியம் ஹாபியில் நல்லா ஃபேமஸான ஒரு மீன் இது. நம்ம இந்தியாவில் அவ்வளோ ஃபேமஸ் இல்லை, பட் அதர் கண்ட்ரீஸில் செம்ம ஃபேமஸான மீன் சன்னா பெசிடோமா மருலியஸ். அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இனி அடுத்த மீன் என்னன்றதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தேர்ட் பிளேஸில் இருக்கிறது சன்னா சிஎஃப் எரா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஸோ இது வந்து எண்டமிக் டு ஸ்ரீலங்கான்னு சொல்ல, ஆனால் அது அங்கே மட்டும் தான் காணப்படுது. அண்ட் ஷோவில் இந்த மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வெரைட்டி இருக்குது. அந்த வெரைட்டி இதுக்கு அடுத்தது நான் சொல்கிறேன். அதோட மாஃப் வெரைட்டின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அவ்வளோவா இதை பற்றி தெரியல. பட் இது ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் வந்து லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். ஸோ இதோட இன்னொரு வெரைட்டியை பார்க்கலாம் வாங்க. ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறது சன்னா எரா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் ஜெயின்ட் ஸ்னேக்கடுன்னு சொல்லுவாங்க. ஸோ எண்டமிக் டு ஸ்ரீலங்கா. ஓகேங்களா? ஆக்சுவலி வந்து ஸ்ரீலங்காவில் வந்து 3 வகைகள் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சார்ட் காட்டுறேன், அதில் பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் சன்னா மருலியஸ் இருக்குது. அண்டு நான் முன்னாடி சொன்ன பார்த்திங்களா சன்னா சிஎஃப் எரா, அதுவும் இருக்குது. அண்ட் சன்னா எரா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்ரீலங்காவில் அண்ட் இன்னும் 2 வகையான ட்ராப் ஸ்னேக்கட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சன்னா ஓரியன்டெயில்ஸும் அண்ட் சன்னா கெல்லர்டியும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சன்னா ஸ்பீஷீஸ் இருக்குது, அது சன்னா ஸ்ட்ரைட்டா. அது காமனாக நம்ம பார்க்குறது, அது ஒரு வெரைட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மரு ஃபேமிலியை சேர்ந்தது தான். ஓகேங்களா? ஸோ இந்த சன்னா மருலியஸோட குரூப்போட சேர்ந்தது தான். அதுலேருந்து டைவர்சிட்டி ஆகின வெரைட்டிஸ் இதெல்லாம். அண்ட் ஷோவில் நீங்கள் ஸ்ரீலங்காவில்
ஸ்ரீலங்கன் ஜெயின்ட் ஸ்னேக்கட் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே வச்சுக்கோங்களேன், இதோட கிளியரான வீடியோஸ்லாம் நிறைய வரும். ஸோ அவங்க அதை கையில் தான் பிடிப்பாங்க, அதை எடுத்து டேங்க்ஸ்லாம் விட்ட வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ அதை பாருங்கள், ஏன்னா அதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மீனோட அழகு அப்போது தெரியும் அங்கே. ஓகேங்களா? ஸோ என்கிட்ட இமேஜஸாக தான் இருக்குது, வீடியோஸ் ப்ராப்பராக எதுவும் கிடைக்கல, அதனால் நான் எதுவும் ஆட் பண்ணல, பிகாஸ் காப்பிரைட் இஷ்யூனால. ஸோ வாங்க நீ அடுத்த மீன் என்னன்றதை நம்ம பார்க்க போயிடலாம். 5th பிளேஸில் இருக்கிறது சன்னா ஓரோ லினியாட்டா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக டிஸ்கவரி பண்ண சன்னா ஸ்பீஷீஸ் இது. ஸோ இது வந்து எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா மயாமர். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியா பக்கத்தில் இருக்க நாடு தான். ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனை வந்து கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இந்த மீன் வந்து அக்கினி ஹாபியில் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் இது வந்து லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். இது ஒரு வெரைட்டி இருக்குதுன்றதுக்காக உங்களுக்கு காட்டுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம இங்கே அடுத்த வெரைட்டியை பார்க்க போவோம். 6th பிளேஸில் இருக்கிறது சன்னா ஓரோ ஃப்ளேமியா. ஸோ இப்போ நம்ம வந்து சன்னா ஓரோ லினியாட்டா பார்த்தோமா. ஸோ அது வந்து மயாமரில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்னா அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும் பார்க்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா தாய்லாண்டில் இருக்குது, அதுக்கும் பக்கத்து நாடு இது. ஸோ அது பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது தாய்லாண்டில் மீகாங் ரிவர்ஸில் இந்த மீன் வந்து காணக்கூடியது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மருலியஸோட குரூப்பை சேர்ந்தது தான். ஸோ மரு குரூப்பை சேர்ந்த மீன் தான் இது. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் ஆகி போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து அக்கினி ஹாபியில் இருக்குது. இது வந்து நிறைய பேர் அக்கினி ஹாபியில் வச்சு வளர்க்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபேமஸானு கேட்டிங்கன்னா கிடையாது, பட் ஓரளவுக்கு இந்த மீன் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு மீன் தான். ஸோ வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அவ்வளோதான். ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை என்னன்றதை பார்க்கலாம். 7th பிளேஸில் இருக்கிறது சன்னா மருலியோடஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அக்கினி ஹாபியில் ஃபேமஸான மருன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மரு தான். ஸோ அது என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். சன்னா மருலியஸ்லேயே 3ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் பரிட்டோ ஸ்னேக்கட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ரெட் மருன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அக்கினி ஹாபியில் நிறைய பேருக்கு இந்த ரெட் மரு ரொம்ப பிடிக்கும். அண்டு என்கிட்டயும் வந்து நிறைய பேர் ரெட் மரு இருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு மீன் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் டு இந்தோனேஷியா. ஸோ இந்தோனேஷியாவில் வந்து இந்த பரிட்டோன்ற ரிவர் இருக்குது பாருங்கள். ஸோ அங்கே வந்து இந்த மீனை வந்து காணப்படும். ஸோ அது வந்து இந்தோனேஷியாவுக்கும் அண்டு போர்னியோ, ஸோ அங்கே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோ இருக்குது, எல்லோ வெர்ஷன். அது எல்லோ வேறு, அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ சென்டேரம் ஸ்னேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இல்லாட்டி எல்லோ மருன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி அந்த பேர்லேயே இருக்குது பாருங்கள், சென்டேரம். ஸோ அந்த ரிவரில் காணக்கூடிய மீன் இது. ஆக்சுவலி பரிட்டோன்ற ஒரு ரிவரில் அது அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ரெட் கலரில் இருக்குது, கலர் மாஃப்னு சொல்லுவாங்க இது. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, சம்டைம்ஸ் இல்லை தான் கலர் மாஃபு. ஸோ இது வந்து இந்த ரிவரில் இருக்குது. இந்த ரிவரில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லோ கலரில் இருக்குது. அதான் சான்டோரியம்னு ஒரு ரிவர் பேர் சொன்னால் பார்த்தீங்க, அந்த மீனோட பேரோட சேர்த்து தான் ரிவர் பேர் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் இதுலேயே வந்து வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது தனித்தனியாக பேர் வச்சுருக்காங்க அந்த ஹாபிக்குள்ளே. அண்ட் இதுக்கு அடுத்ததாக ஒன்று இருக்குது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் மரு. அக்கினி ஹாபியில் இவன் கொஞ்சம் ரேரு, ஏன்னா ரெட்டு எல்லோ கிடச்சிரும், பட் க்ரீன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரேர். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ மரு இருக்குது பாருங்கள், அதோட வெரைட்டின்னு தான் நினைக்கிறேன். அதில் கொஞ்சம் ஒரு க்ரேயிஷ் க்ரீன் மாதிரி அந்த மாதிரி ஒரு கலர் டோனில் இருக்குது, இல்லாட்டி ஒரு லைட் க்ரீன் மாதிரியே இருக்குது. பட் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ பட் எனக்கு அவ்வளோவா அதை பற்றி தெரியல. ஓகேங்களா? ஆனால் இது ரொம்ப ரேர் இந்த வெரைட்டி. ஸோ ஷோல் இதெல்லாம் வந்து அக்கினி ஹாபியில் இருக்குது. அக்கினி ஹாபியில் இருக்கக்கூடிய மருஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இதுக்கப்புறம் ஒரு சிலலாம் வெரைட்டிஸ்லாம் இருக்கும், அது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதுவும் ஏதாவது உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஷோல் நம்ம வந்து ஏகப்பட்ட மீன் வெரைட்டிஸை பற்றி பேசிட்டோம், ஏகப்பட்ட மீனை பற்றியே பேசிட்டோம். ஸோ என்ன வெரைட்டியை பற்றி பேசுகிறதுனே தெரில, ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இதை பற்றி நம்ம பேசவே இல்லைன்னு பேசினேன். ஸோ இது உங்களுக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Bye bye, Shore.